திமுக அதிமுக ஃபாலோ பண்ற ஒரு ரூல்ஸை இப்ப தளபதியும் பாத்தீங்கன்னா கையில எடுத்திருக்காரு. பொதுவாவே எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த ஒரு யுக்தியை பயன்படுத்துறாங்க. சோ தளபதியும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபார்முலாவை கையில எடுத்திருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். 2026 தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான வருஷமா அமைய போகுது. இத்தனை வருஷமா 2 கட்சிகளுக்கு மட்டுமே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த மக்கள் முதல் முறையா 2026ல மாற்றத்துக்காக வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அது தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சி தான் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இப்படிப்பட்ட நிலைமையில தளபதி ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கிறதா ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு. அதிமுக திமுக அப்படின்னு காலம் காலமா இருக்க கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மாவட்டத்துல தன்னோட கட்சி வீக்கா இருக்கு அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு கூடுதலா ஒரு பொறுப்பாளரை நியமிப்பாங்க. உதாரணத்துக்கு திமுக கோயம்புத்தூர்ல பயங்கர வீக்கா இருந்தாங்க. சோ கோயம்புத்தூரை திமுக கோட்டையா மாத்தணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி கரூர் மாவட்டத்துல இருக்க செந்தில் பாலாஜியை கூடுதலா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் பொறுப்பாளரா போட்டாங்க. சோ அதே மாதிரி தளபதியும் பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகம் வீக்கா இருக்கோ அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் மட்டும் இல்லாம கூடுதலா ஒரு பொறுப்பாளரை நியமிக்க போறாராம். சோ அரசியல் கட்சிகள் காலம் காலமா பயன்படுத்துற இந்த ஒரு யுக்தியை தளபதியும் கையில எடுத்திருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.